உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழா திண்டிவனத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் முன்னதாக விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தது. புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் 1,80,000 பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழாவானது நடைபெற உள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக விழுப்புரத்திற்கு வருகை புரிந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருந்தது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழாவானது நடைபெறவுள்ள நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மேலும் என் கனவு என் எதிர்காலம் திட்டம் இணையதளம் தொடங்க வைக்க உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழாவானது நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அங்கு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தற்போது நடைபெற்று வரும் நிலையில் தற்போது புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் என் கனவு என் எதிர்காலம் திட்டம் இணையதளம் தொடங்க உள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழாவானது நடைபெற்று வரும் நிலையில் புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது விழுப்புரத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். முன்னதாக அவருக்கு அங்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் தகவல்களை கேட்கலாம். நந்தினி, விழுப்புரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட நிறைவு விழாவானது நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி வருகிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் திண்டிவனம் செஞ்சி சாலை கொல்லார் கிராமம் சிப்காட் வளாகத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் 10,000 முகாம்கள் நிறைவு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகள் தற்போது நம்மால் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் 10,000 முகாம்கள் நலத்திட்ட பயன்கள் மற்றும் 1,80,000 1.80 லட்சம் புதிய பயனாளிகளுக்கு சமூக பாதுகாப்பு திட்ட பயன்கள் வழங்கி என் கனவு என் எதிர்காலம் என்ற இணையதளத்தினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என் கனவு என் எதிர்காலம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் நிறைவு விழா பயன்கள் வழங்கும் விழாவும் நடைபெற இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் தொடங்கி நிறைவடைந்த திட்டங்களின் தொடக்க விழாவும் நடைபெற இருக்கிறது. அத்துடன் பல்வேறு திட்டங்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். செஞ்சி சாலையில் உள்ள கொல்லார் கிராமம் சிப்காட் வளாகத்தில் இந்த அரசு விழா நடைபெறக்கூடிய நிலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கி வருகிறார். குறிப்பாக வேளாண்மை துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் நலத்திட்ட உதவிகள் தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில்தான் முதலமைச்சரின் வருகையொட்டி அங்கு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்று பிற்பகலே முதலமைச்சர் சென்னை திரும்ப இருக்கிறார். தேர்தலுக்கு மிகவும் குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில் என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தின் தொடக்கம் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்திற்கான இணையதளத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் பங்கேற்றுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.